இன்ஸ்டண்ட்டாக ரிச்சாக ஆல்கோஹாலே இல்லாமல் ஆரஞ்ச் ஜூஸே இல்லாமல் டக்குன்னு எப்படி ப்ளம் கேக் வீட்டில் ஈஸியாக செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பேனில் கேரமல் பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிட்ட அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் ரீசன், ரெகுலர் ரீசன்ஸ் எல்லாம் இதை வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் ரீசனில் சீட்ஸ் இருந்தால் சீட்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி கொஞ்சம் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இது மூணுத்தையும் நல்லா பவுடர் பண்ணி இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் 250 கிராம்ஸ் மைதாவில் ஸ்பைஸ் பவுடரும் 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 250 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டரில் 250 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 6 எக்ஸ் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆரஞ்ச் பீல்ஸ் ஆட் பண்ணுற ஃப்ரெஷ் ஆரஞ்ச் பீல்ஸ் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேரமல் சாஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம், அதுவும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நட்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீஸ் பண்ண டின்னில் வந்துட்டு போர் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி சென்டிகிரேட் நான் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். உங்களோட ஓவனோட செட்டிங்ஸ் டைமிங்ஸ் பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதனோட டெக்ஸ்சர் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு. நான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி பேக்கிங், மேரி கிறிஸ்மஸ்.